Hello friends, welcome to Excel Tamil Today Tips. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு காலம்ல இருக்கிற டேட்டாவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னாக்கா டீலிமிட்டர் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இருப்போம். டீலிமிட்டர் அப்படின்றது இந்த காலமை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு Alt AE அப்படின்றத டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீலிமிட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஃபிக்ஸ்டு வித் எடுக்கலாம், இல்லை டீலிமிட்டர் எடுத்துருக்கலாம். இதை பற்றின வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம டீலிமிட் பண்ணும்பொழுது என்ன சிம்பிள் வச்சு பண்ணுறோமோ அந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை செமிகாலனாக இருக்குது அப்படின்னாக்கா செமிகாலன் கொடுத்துக்கலாம், கம்மானா கம்மா கொடுக்கலாம், இல்லை ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னாக்கா ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஐஃபன் தான் இருக்குது. ஸோ டேப் இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு ஐஃபன் இருக்கிறத நீங்கள் அதர்ஸில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி வரதை பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஒன் டைப். இதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அட்வான்ஸ்டாக இதை எப்படி பண்ணலாம், அதுவும் வித்தின் செகண்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பவர் பாயிண்டில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுக்கு இதுக்கான லிங்க்ஸை நான் உங்களுக்கு தரேன். இது எல்லாமே எடிட்டபிள் தான். ஒரு ரோட் மேப்பாக இருக்கட்டும், இல்லை எந்த மாதிரியான ஸ்லைடாக இருக்கட்டும், நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட டேட்டாவை இன்புட்டாக கொடுத்து இந்த மாதிரி டயக்ராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நிறைய ஸ்லைடை கேதர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிறைய எடிட்டபிள் தான், எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஐகான்ஸ் கூட நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லைட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஈஸியான மெத்தடை பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் அங்கே என்ன டைப் பண்ண நினைக்கிறீங்களோ, இல்லை எதை ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ப்ளிட் அப்புக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பர்சனோட ஃபுல் நேமை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பர்சனோட ஃபுல் நேம், பர்சன் ஃபுல் நேம் இந்த ஃபார்மேட்டில் தான் அது அங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் போயிட்டு ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃபில், இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+E. ஸோ இப்போ நீங்கள் Ctrl+E கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஃபில் அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்தது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்றதையும் இப்போ சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாடல் ஸ்கோர். ஸோ இதையும் போயிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி Ctrl+E அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்